Hello students, இன்னைக்கு discrete mathematicsல நவம்பர் டிசம்பர் 2023 question paperல இருக்க part A questions பார்க்கலாம். ஸோ part Aக்கும் நம்ம importance கொடுக்கணும். ஸோ மொத்தம் 10 questions கொடுப்பாங்க, 20 marks இதில் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து first questionலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ first question என்னன்னா, write the symbolic form of the statement. Statement என்னன்னா, the automated reply cannot be sent when the file system is full. So automated reply cannot be sent அப்படின்றது ஒரு statement. Next, the file system is full என்றது ஒரு statement. அப்ப நம்ம கிட்ட ரெண்டு statement இருக்கு. So when the file system is file system full ஆயிடுச்சுன்னா automated reply வந்து என்னது cannot be sent. அப்போ if the file system is full, then automated reply cannot be sent. So நம்ம கிட்ட ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம சிம்பாலிக் ஃபார்ம்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். ஸோ கொஸ்டின் 1 உடைய சொல்யூஷன்னா, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல நம்ம சிம்பாலிக் ஃபார்ம்ல எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பின்னு எடுத்துக்கலாம். ஸோ பி என்னன்னா, the automated reply cannot be sent இருக்கு. ஸோ நான் automated reply sent ன்னு போடுறேன். ஸோ the automated reply, ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ரிப்ளை வருதுல்ல, அந்த automated reply sent. நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை கியூன்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஸோ the file system is full. ஸோ the file system is full. So file system is full எழுதிடுமா? அப்போ if the file system is full, அப்போ automated reply cannot be sent. So இங்க when கொடுத்திருக்காங்க. So when ன்னு கொடுத்திருந்தா அதை if ன்னு construct பண்ணிக்கோங்க. So if the file system is full, so if the file system is full, file system என்னன்னு எடுத்திருக்கோம் Q, then automated reply cannot be sent. So automated reply sent தான் P எடுத்திருக்கோம். So cannot be sent என்றது not P. So Q implies not P. So that's first one solution. இப்போ second one. Second one, check whether the conclusion C, conclusion என்ன Q, follows logically from the premises H1P to Q, H to Q using truth table. So நம்ம truth table போட்டா போதும். So truth tableல வந்து என்ன இருக்குன்னா, P இருக்கு, Q இருக்கு. ஸோ நம்ம PQ ட்ரூத் டேபிள் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ PQ. ஸோ PQன்றது ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அப்போ 4 காம்பினேஷன்ஸ் வரும். ஸோ 4 காம்பினேஷன்ஸ் எப்படி எழுதிப்பீங்கன்னா, ட்ரூ, ட்ரூ, ஃபால்ஸ், ஃபால்ஸ். நெக்ஸ்ட் ட்ரூ, ஃபால்ஸ், ட்ரூ, ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹைப்போதசிஸ் என்ன, P to Q. P to Qனா என்னன்னா, வெறும் ட்ரூ ஃபால்ஸ் மட்டும்தான் ஃபால்ஸு, மற்ற எல்லாமே ட்ரூ. ஸோ ட்ரூ ஃபால்ஸ் மட்டும்தான் ஃபால்ஸ் வரும், மற்ற எல்லாமே ட்ரூ. ஸோ மற்ற எல்லாமே ட்ரூ எழுதிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு H2 என்னன்னா Q. இங்கே என்ன சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க, and. andனா இதான் and. ஸோ P to Qவும் and Q. ஸோ P to Qவும் and Q என்னன்னா, P to Qவும் Q and பண்ணுங்க. and பண்ணா ரெண்டுமே ட்ரூவா இருந்தா மட்டும்தான் ட்ரூ, மற்ற எல்லாம் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட்ல ரெண்டுமே ட்ரூவா இருக்கு, ட்ரூ. இதுலயும் ரெண்டுமே ட்ரூவா இருக்கு, ட்ரூ. ஸோ மற்ற எல்லாமே என்னது, ஃபால்ஸ். இப்போ இதை 1ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ப்ரெமிசஸ். கன்க்ளூஷன் என்ன கேட்டிருக்காங்க, கன்க்ளூஷன் Q கேட்டிருக்காங்களா? அப்போ Q டேபிள் பாருங்க. ஸோ இதை நம்ம 2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 1யும் 2வையும் செக் பண்ணி பாருங்க. இஸ் இட் போத் ஆர் சேம்? 1ம் 2ம் both are same இருக்கா? Yes, both are same. இங்கே true false இருக்கு, இங்கேயும் true false இருக்கு. So both are same. So P to Q and Q. இதான் premises. இது implies என்னது, Q. So solve பண்ணிட்டோம். இது second one answer. Just truth table போட தெரிஞ்சா போதும். So next என்னன்னா third one. Third one என்னன்னா, how many different bit strings are there of length 9?
ஸோ பிட் ஸ்ட்ரிங்ஸ்னாலே என்னதுன்னா 0வும் 1 மட்டும்தான் பிட் ஸ்ட்ரிங்ஸ். ஸோ லென்த் 9 இருக்கணும். ஸோ லென்த் 9ன்றது பவர் 9. அப்போ 0 and 1னா ஜஸ்ட் 2 எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ 2 power 9. ஸோ 2 power 9 என்னது? 2 power 9 வந்து 512. ஸோ என்னுடைய ஆன்சர் 512. How manyனா 512 different bit strings there will be of length 9. அவ்வளவுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் fourth one. Determine n p of n, 2 is equal to 72. ஸோ இதை டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ நம்ம கொஷின் 4 எடுத்துக்கலாம். ஸோ கொஷின் 4ல pn, 2னா இட்ஸ் அ பெர்மிட்டேஷன். பெர்மிட்டேஷன் எப்படி எழுதுவோம்? np2 is equal to 72. இதான் கொடுத்துருக்காங்க. இந்த n தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ np2 எப்படி எழுதலாம்னா n into n minus 1 equal to 72. ஸோ n into n is n square minus n, இந்த plus 72 இந்த சைடு வந்தால் minus 72 equal to 0. ஸோ இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனு. எனக்கு மல்டிப்ளை பண்ணால் minus 72 வரணும், ஆட் பண்ணால் -1 வரணும். மல்டிப்ளை பண்ணால் -72, ஆட் பண்ணால் -1. ஸோ ஒரே பாசிபிலிட்டி 9 8s are 72. ஸோ -1 இருக்கு, அதில் -9 + 8. அப்போ இந்த குவாட்ராட்டிக் ஃபார்ம் எப்படி எழுதலாம்னா n minus 9 into n plus 8 is equal to 0. அப்போ n is equal to 9, -8. ஸோ how manyன்றது நெகட்டிவ் வராது, அப்போ பாசிட்டிவ் மட்டும் தான் வரும். ஸோ என்னுடைய ஆன்சர் n is equal to 9. அப்போ வேல்யூ ஆஃப் n வந்து 9. ஸோ ஃபோர்த் ஒன் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் மேக்ஸிமம் டெஃபினிஷன் கேட்பாங்க. இங்கே கம்ப்ளீட் கிராஃப் உடைய டெஃபினிஷன் கேட்டிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் கிராஃப் உடைய டெஃபினிஷன் என்ன? இட்ஸ் ஆல்சோ அ சிம்பிள் கிராஃப். அதுவும் ஒரு சிம்பிள் கிராஃப் தான். exactly one edge between each pair of vertices. So each pair of distinct verticesக்கு எனக்கு one edge தான் இருக்கணும். So that is nothing but complete graph. So அதான் definition. So complete graph ஒரு simple graph தான். exactly one edge between each pair of distinct vertices. இதை வந்து kn ன்னு denote பண்ணலாம். ஸோ கம்ப்ளீட் கிராஃபை kn denote பண்ணலாம். ஸோ கம்ப்ளீட் கிராஃப் இப்போ நம்ம k3 எடுத்தோம்னா k3னா மீனிங் என்ன? 3 vertices. அப்போ 3 vertices இருக்கு. ஃபர்ஸ்ட் verticeோட செகண்ட் verticesையும் கனெக்ட் பண்ணணும், தேர்ட் verticesையும் கனெக்ட் பண்ணணும். இப்போ செகண்ட் verticesோட ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் vertices கனெக்ட் பண்ணிட்டோம், தேர்ட் verticesோட 2 வரும். ஸோ இதுதான் k3. சப்போஸ் k4னா 4 vertices இருக்கணும். ஸோ 4 verticesக்கும் எக்ஸாக்ட்லி ஒரு எட்ஜ் இருக்கணும். ஸோ இந்த verticesலேருந்து ஒரு எட்ஜ், இங்கேருந்து ஒரு எட்ஜ், அண்ட் தென் இங்கேருந்து ஒரு எட்ஜ். சேம் திங் இங்கேருந்து ஆல்ரெடி இங்கே எட்ஜ் இருக்கு, இங்கேருந்து ஒரு எட்ஜ், இங்கேருந்து ஒரு எட்ஜ். நெக்ஸ்ட் சேம் திங் இருந்து. ஸோ இது வந்து கம்ப்ளீட் கிராஃப் ஆஃப் K4, that is vertices 4. ஸோ கம்ப்ளீட் கிராஃப் டெஃபினேஷன் என்னென்ன? கம்ப்ளீட் கிராஃப்னா என்னென்னா சிம்பிள் கிராஃப், exactly one edge between each pair of distinct vertices. அதான் ஃபிஃப்த் ஒனுடைய டெஃபினேஷன். அதை kn ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் என்னன்னா when is a graph is called a Eulerian graph. அப்போ எப்போ Eulerian graph சொல்லுவோம்? ஸோ சிக்ஸ்த் ஒன் ஆன்சர் வந்து எப்போ கிராஃப் Eulerian கிராஃப்னு சொல்லுவோம்? ஸோ Eulerian கிராஃப்னு எப்போ சொல்லுவோம்னா a graph containing Eulerian circuit. ஸோ Eulerian circuit இருந்தாலே Eulerian கிராஃப்னு சொல்லலாம். அப்போ Eulerian circuitனா என்னது? closed Eulerian path இருக்கணும். ஸோ closed Eulerian closedஆகவும் இருக்கணும், அதில் Eulerian pathஆ இருக்கணும். ஸோ Eulerian pathனா என்னது? Eulerian path வந்து uses each edge exactly once. So each edge exactly once தான் யூஸ் பண்ணும். So that is nothing but Eulerian path. So இதிலே நான் 3 definition சொல்லிட்டேன். So Eulerian circuit, a graph which has Eulerian circuit is nothing but Eulerian. Eulerian circuit என்ன? closed Eulerian path. அப்போ Eulerian path என்னன்னா that uses a graph uses
each edge exactly once. ஒரு edge one time தான் யூஸ் பண்ணும். So that is nothing but a Eulerian path. So Eulerian graph na, it's a graph containing Eulerian circuit is nothing but a Eulerian graph. Next, fifth one வந்து என்ன question இருக்குன்னா identify the left cosets 0, 3 in the graph Z6. அப்ப Z6ல என்ன எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கும்? Z6ல 0 இருக்கும், 1 இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும், 4 இருக்கும், 5 இருக்கும். 6 இருக்காது. 6 நம்ம mod 6 பண்ணோம்னா 0 வந்துடும். 7 இருக்காது. 7 mod 6 பண்ணா 1 வந்துடும். ஸோ Z6 உடைய எலிமெண்ட் என்னன்னா 0, 1, 2, 3, 4, 5 மட்டும்தான். இப்போ இதோடைய லெஃப்ட் கோசட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம இதை ஹெச்ன்னு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹெச்சுக்குள்ள என்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா 0வும் 3 மட்டும்தான் இருக்கு. ஸோ ஹெச்சுக்குள்ள 0, 3 மட்டும்தான் இருக்கு. நான் வந்து எத்தனை லெஃப்ட் கோசட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கிறேன், 0 எடுத்துக்கிறேன். அப்ப நான் 0 பிளஸ் ஹெச் பண்றேன். ஸோ 0 பிளஸ் ஹெச் பண்ண என்ன ஆகும்? இதோட 0 ஆட் பண்ணா 0, 3யோட 0 ஆட் பண்ணா 3. நெக்ஸ்ட் 1 பிளஸ் ஹெச் ட்ரை பண்ணுங்க. 1 பிளஸ் ஹெச், ஸோ இது கூட 1 ஆட் பண்ணா 0வோட 1 ஆட் பண்ணா 1, 3 கூட 1 ஆட் பண்ணா 4. இதான் லெஃப்ட்ல நமக்கு நம்பர் ஆட் பண்ணும். இந்த எலிமெண்ட் Z6ல இருந்து எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் 2 எடுத்துக்கலாம். 2 பிளஸ் ஹெச் என்னது? 2 பிளஸ் ஹெச் என்னன்னா 0 பிளஸ் 2 வந்து 2, 3 பிளஸ் 2 வந்து 5. ஸோ 2, 5. ஸோ நெக்ஸ்ட் 3 பிளஸ் ஹெச். ஸோ 3 பிளஸ் ஹெச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ 0வோட 3 ஆட் பண்ணுங்க, 3 வரும். இந்த 3யோட 3 ஆட் பண்ணா 3 plus 3 என்னது? 6. 6 again becomes 0. Next 4 plus h. So 4 plus h என்னது? 0வோட 4 ஆட் பண்ணுங்க. 0வோட 4 ஆட் பண்ணா 4. Next 3யோட 4 ஆட் பண்ணுங்க. 3யோட 4 ஆட் பண்ணா 7 வரும். So 7 becomes 1. Next 5 plus h. So 5 plus h என்னது? 0வோட 5 ஆட் பண்ணா 5. Next 3யோட 5 ஆட் பண்ணா 8 வரும். 8 becomes 2. அப்போ first 0 plus h 3 plus h ஒன்று தான். அப்போ the left cosets என்னெல்லாம் left cosets இருக்கு? ஒன்று 0, 3. நெக்ஸ்ட் இப்போ இது 1, 4, இது 4, 1, ரெண்டு ஒன்று தான். அப்போ 1, 4. நெக்ஸ்ட் 2, 5, அப்போ இது 5, 2, ரெண்டு ஒன்று தான். ஸோ 2, 5. இந்த மூணு தான் left cosets of 0, 3. அதாவது இந்த H உடைய 3 different left cosets. So question 7 அது. Next question 8. So question 8ல என்ன கொடுத்திருக்காங்க? G is equal to 1, minus 1, I, minus I. H is equal to minus 1, 1. Find the index of H in G கேட்டிருக்காங்க. So G குள்ள எத்தனை elements இருக்கு? 4 elements இருக்கு. So order of G is equal to 4. Hல எத்தனை elements இருக்கு? 2 elements இருக்கு. minus 1, 1. So இதுல elements 2. அப்ப index உடைய formula என்னன்னா order of G divided by order of H. Order of G என்னது? 4. Order of H என்னது? 2. 4 divided by 2 என்னது? 2. So index of H and G வந்து 2. அவ்வளவுதான். hence proved. Next 9th problem வரலாம். 9th problemல draw the Hays diagram of S24. So S24 உடைய Hays diagram draw பண்ணணும். S24 என்னன்னா set of all positive devices. அப்போ 24 உடைய devices கண்டுபிடிக்கணும். So 24 உடைய devices எப்படி கண்டுபிடிப்பீங்க? So 1 உடைய என்ன 24 multiply பண்ணா 24 கிடைக்கும். 1 24s are. Next 2 12s are. Next 3 8s are. Next 4 6 are. Next 6 எடுத்தனா 6 4s are வரும். So இதான் வந்து S24ல இருக்கிற டேட்டாஸ். இப்போ நம்ம லீஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லீஸ்ட் நம்பர் 1. இப்போ 2 நெக்ஸ்ட் லீஸ்ட் நம்பர் 2. 2ஓட 1 கனெக்ட் ஆகுது. 3ஓட 2 கனெக்ட் ஆகாது. 3 கூடயும் 1 தான் கனெக்ட் ஆகும். அதனால ரெண்டுத்தையும் ஈக்குவல் பொசிஷன் கொடுக்கணும். ஸோ நான் இங்கே 2 ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல 3 ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் 4 வந்து 2 கூட கனெக்ட் ஆகும். அப்போ 4க்கு ஈக்குவலண்டா
நான் 2க்கு ஈக்குவலண்ட்டாக 4 கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு 6 4 கூட கனெக்ட் ஆகாது. அதில் 4க்கு மேலே போகக்கூடாது. 4க்கு நேராக இருக்கணும். ஸோ இங்கே 6 கொடுத்துக்கலாம். 6 3 கூடயும் கனெக்ட் ஆகும். 2 கூடயும் கனெக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு 8 6 கூட கனெக்ட் ஆகாது. 8 வந்து 4 கூட தான் கனெக்ட் ஆகும். ஸோ 4க்கு மேலே 8 கொடுத்துக்கலாம். ஸோ 4ஓட 8 கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 12 8 கூட கனெக்ட் பண்ண முடியாது. அதனால் அதுக்கு ஈக்குவல் பொசிஷன் கொடுக்கணும். ஸோ இங்கே 12 கொடுத்துக்கலாம். ஸோ 12 வந்து 6ஓட கனெக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு 4 கூட கனெக்ட் ஆகும். ஏன்னா மல்டிபிள்ஸ். 12 வந்து 4 மல்டிப்பிளும் இருக்குது, 6 மல்டிப்பிளும் இருக்குது. ஆனால் 8 கிடையாது. நெக்ஸ்ட்டு 24 12 கூடயும் கனெக்ட் ஆகும், 8 கூடயும் கனெக்ட் ஆகும். ஸோ இதுக்கு நான் மிடில் கொடுத்துக்கிறேன். ஸோ 24. ஸோ 8 கூடயும் கனெக்ட் பண்ணிக்கலாம், 12 கூடயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். So this is the Hayes diagram of S24. So எந்த terms கொடுத்தாலும் நம்ம ஈஸியாக Hayes diagram find out பண்ணிடலாம். Next வந்து 10th question. 10th question என்னன்னா, prove that A dash the whole dash is equal to A belongs to B, Bன்றது Boolean algebra. So Boolean algebra என்னன்னா, complemented, sometimes இதையும் definition கேட்டாங்கன்னா complemented distributive lattice தான் Boolean algebra. So complemented distributive lattice தான் நம்முடைய Boolean algebra. So நம்ம A dash the whole dash is equal to A find out பண்ணணும். Meaning என்னன்னா, complement of A. So complement of A எப்படி எழுதுவீங்க? Complement of A is nothing but A dash. அதாவது இந்த Aக்கு இந்த dash கொடுப்பீங்க. அப்படிதானே எழுதணும். அப்போ இது காம்ப்ளிமெண்ட்டாக இருந்ததுன்னா ஏவோட A dash ஆட் பண்ணா எனக்கு 1 வரும். ஏவோட A dash மல்டிப்ளை பண்ணா எனக்கு 0 வரும். ஸோ இப்போ A வந்து 0ன்னு வச்சுக்கோங்க. அப்போ A காம்ப்ளிமெண்ட் என்னது 1. அப்போ 0 1 ஆட் பண்ணா 1 வரும். சப்போஸ் A எனக்கு 1 வச்சுக்கோங்க. A காம்ப்ளிமெண்ட் என்னது 0. அப்போ 1 + 0 என்னது அகெயின் 1 தான். சப்போஸ் A எனக்கு 0னா A காம்ப்ளிமெண்ட் என்னது 1. 0 × 1 என்னது 0. சப்போஸ் A 1 அந்த காம்ப்ளிமெண்ட் என்னது 0. ஸோ 1 × 0 என்னது 0. ஸோ கண்டிப்பாக இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? A dash the whole dash. A dash உடைய காம்ப்ளிமெண்ட் வந்து ஏன்னு கண்டுபிடிக்கணும். இது வந்து பை கம்யூட்டேட்டிவ். A + A dash எப்படி எழுதலாம்? A dash + A அப்படியே எழுதலாமா? தட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 1. A × A dash எப்படி எழுதலாம்? A × A dash, A dash × A is equal to 0 ன்னு எழுதலாம். This is by commutative. இப்போ complement of A வந்து, இந்த complement of A வந்து A dash ன்னு எழுதலாமா? அப்போ complement of A dash என்னது? Complement of A dash தான் A. So complement of A dash is equal to A. அப்போ காம்ப்ளிமெண்ட்ன்ற வேர்டுக்கு பதிலாக நான் சிம்பிள் யூஸ் பண்ணுறேன். அப்போ A dash the whole dash is equal to A. So hence proved A is from the Boolean algebra B. The Boolean algebraல இருக்கறனால தான் இந்த காம்ப்ளிமெண்டட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் காம்ப்ளிமெண்டேஷனை யூஸ் பண்ணுறோம். காம்ப்ளிமெண்டேஷன் என்னது? A + A dash is equal to 1. A × A dash is equal to 0 வந்தால் complement of A is equal to A dash. இது அப்படியே மாற்றுங்க. A dash commutative பண்ணுங்க. A dash + A is equal to 1. A dash × A equal to 0னா A dash உடைய காம்ப்ளிமெண்ட் தான் A. A dash உடைய காம்ப்ளிமெண்ட்ன்றது A dash உட காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட்னா dash equal to A. Hence proved. Thank you students. Have a great day.